வெளியில பாருங்க இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இப்பயே ஒரு 11 மணி சுமார் இருக்கு. இந்த மாதிரி வெயில் அடிக்குது. இன்னும் மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் உட்காரவே முடியல. வீட்டில் ரொம்ப ஹீட்டாக இருக்கு. நம்ம மரம் சுற்றி சுற்றி இருந்தே இந்த அளவுக்கு இருக்கு. அது மொட்டை வெயிலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. மரம்லாம் இல்லாத டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம உடலை குளிர்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு சர்பத் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பாதாம் பிசுனும் சப்ஜா விதைன்னு சொல்கிறாங்கல்ல, 90 பத்திரி செடியோட அந்த விதைகள் அதை வந்து நம்ம ஊற வச்சு நம்ம ஜூஸ் ஒன்று போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நான் பாதாம் பிசின் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கடைகள்லேயே கிடைக்கும். நம்ம கொஞ்சம் ஒரிஜினலாக வாங்கினா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கிடைக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம முருங்கை மரத்தில் வர பிசின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோம்னா அது அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து வாஷ் பண்ணிட்டோம். இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இதையும் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே நேரடியாக பயன்படுத்த போகிறோம். அதை ஊறின இப்போ நம்ம ஊற வச்சுருந்த காலையிலேயே ஊற வச்சுருந்தோம் 11 மணிக்கு. அந்த பாதாம் பிசின் பாருங்கள், நம்ம கம்மியான குவான்டிட்டி தான், இன்னும் கூட நல்லா ஊறாமல் இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இந்த ஊறினதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம நல்லா ஊறாமல் இருக்கிறது மட்டும்தான் விட போகிறோம். ஊறினதை எடுத்துக்க போகிறோம். சப்ஜா விதையும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இதுவுமே பாருங்கள் ஜெல்லி மாதிரி வந்துருச்சு. இன்னுமே இன்னும் நல்லா முழுசாகவே இதாகும். இந்த மாதிரி ஆன பின்னாடி நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துருக்குறோம். அதிகமாக ஐஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துருக்குறேன். இதுமாதிரி இதை சர்க்கரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த ஜூஸுக்கு. இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காய்ச்சி ஆறின பால் எடுத்துருக்குறோம். அது இப்போ நம்மளோட இந்த பாதாம் பீஸுன்னு கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். சப்ஜா விதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயிட் கலர்லேயே வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஒயிட்டாகவே இல்லைன்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸு, இந்த மாதிரி பாதாம் எசன்ஸ் அதெல்லாம் வாங்குவோம்ல, அது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். இது வெயில் காலத்துக்கு இந்த நம்ம விலை கம்மியாக கிடைக்கக்கூடியது இந்த சீப்பான பொருள் இது ரெண்டுமே. அதனால் எல்லாருமே இதில் வாங்கி செய்ய முடியும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வெயில் காலத்துக்கு உடம்பு குளிர்ச்சி. ஆனால் சப்ஜா சீட் வந்து கர்ப்பிணி பொண்ணுங்க எடுத்துக்க கூடாதாம்மா. அதனால் கர்ப்பிணிகள் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு எதோ லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி எல்லோரும் எடுத்துக்கலாம். உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது, வெயிலுக்கு உகந்த, நம்ம ஹீட் குறைக்கக்கூடியது. நம்ம லோ பட்ஜெட்டில் நம்ம இந்த சர்பத் ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டுக்குள்ள. நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.